4 ஆண்டுகளாக இந்த சந்திப்புக்கு தான் கிட்டத்தட்ட தவம் இருந்தார் ஓபிஎஸ். வெக்கத்த விட்டு சொன்னா தான் அது அவரே வெக்கத்த விட்டு சொன்னார். எனக்கு அந்த சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்தால் பாக்கியம்லாம் உலகாங்கிதப்பட்டெல்லாம் கதர்னாரு, கண்டுக்கவே இல்லை. கடைசியா தூத்துக்குடிக்கு பிரதமர் வந்தபோது கூட அந்த விமான நிலையத்தில் அவரை வரவேற்கிற பட்டியலிலிருந்து கூட ஓபிஎஸ் பேரை நீக்கிற அளவுக்கு அவரை அவமானத்தின் உச்சத்துக்கு எடுத்துட்டு போனாங்க பிஜேபி. எந்த ஓபிஎஸ் அவங்களுக்கு யாரை பண்ணணும்னு தெரியாதா சார் அப்படின்னு நம்ம ஒன்றும் அட்வைஸ் பண்ணல. நீங்கள் யாரை வைத்து அந்த அதிமுகவை பிளவுக்கு வழிவகுத்தீர்களோ, நீங்கள் யார் உங்கள் பேச்சையெல்லாம் சொல்லும் போதெல்லாம் கேட்டாரோ அவரையே நீங்க இந்த பாடுபடுத்தினீங்களா அப்படின்லாம் பேச வச்சது அந்த அப்பாயின்மெண்ட் கிடைக்காத அந்த சூழல். அப்படிப்பட்ட பிஜேபி, அது அப்படிப்பட்ட அமித்ஷா ஒரு 4-5 நாட்களுக்கு முன்பாக ஓபிஎஸ் தொடர்பு கொண்டு உங்களை சந்திக்கணும் வாங்கன்னு சொன்னதன் மூலமா தான் இவர் போயிருக்காரு. ஒரு அப்பாயின்மெண்ட் என்டிஏ விட்டே வெளியே போயிட்டார். இனிமேல் அவர் இதுக்கு அப்பாயின்மெண்ட் கேட்க போறாரு. முதல் நபராக வெளியில வந்தார்ல, யாருமே எதிர்பார்க்கல இவ்வளவு சீக்கிரம் அவர் வெளியே போவார்னு. ஏன்னா ஆனானப்பட்ட அந்த ஓபிஎஸ்க்கும் சுயமரியாதைன்னு ஒன்று இருக்கும். இவ்வளவெல்லாம் நம்ம விமர்சிக்கிறோம். அதிமுகவை கொண்டு அடகு வைத்த முதல் நபர் ஓபிஎஸ் தான். நான் 100 தடவை சொல்லுவேன். அந்த ஓபிஎஸ்க்கும் தன்மானம் சுயமரியாதை கொஞ்சம் இருக்கும்ல, கொஞ்சமாவது இருக்குன்னு எதிரியும் ஒத்துக்குவாங்கல்ல. அதனால அவர் முதல் நபரா வெளியேறினார், அமைதியா இருந்தார். இப்ப அவங்க கூப்பிட்டதுனாலதான் இவர் போனார்.